நெக்ஸ்ட் நம்ம புருட்டோ வெளியே அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு கனவு தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த உலகத்தை நீ தான்டா காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹனாபி வந்துட்டு, டே புருட்டோ இங்க என்னடா தனியா உட்காந்துருக்கோன்னு சொல்லி நம்ம புருட்டோ பத்தி கேட்க, சரி புருட்டோவும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால தான் நீங்க முழு எஃபர்ட்டை போட்டீங்க, ஆனா நான் கரெக்டாக யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம புருட்டோ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நீ போட்ட புருட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம புருட்டோவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நீ போய் சொல்லல மட்டும் நல்லாவே தெரியுது புருட்டோ, உன்னால முடிஞ்ச எஃபெக்ட்டை போட்ட, உங்ககிட்ட இருக்கிறது என்ன பவர்னு சொல்லி கண்டுபிடி, உனக்கு எப்போ உதவினாலும் என்னை தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹனாபி அந்த ஒரு இடத்துல சொல்றா. அங்கிருந்து நம்ம ஹனாபியும் கிளம்ப தலைவன் மேலே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். மேலே நிலாவை பார்த்தா அந்த உருவம் டக்குன்னு வந்துட்டு போகுது, அது அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். சரி எந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே போலாம்னு சொல்லி வெளியே கிளம்புறான். நெக்ஸ்ட் அந்த இடத்துல நம்ம புருட்டோட ஃபேவரட் டாக்டரான காக்கேமஸோட போட்டோ வந்து புருட்டோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துக்கு நம்ம சாரதா என்ட்ரி கொடுக்குறா. நீ என்னடா புருட்டோ இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா கேட்க, நம்ம புருட்டோவும் திருப்பி அதே கேள்வி தான் நான் கேட்கறேன், நீ என்ன பண்றேன்னு சொல்லி நம்ம தக்லீஃபை போடுறோம். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே அந்த ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா சொல்றா, இனிமேட்டு அவர் அந்த ஒரு எபிசோட்ல நடிக்க மாட்டாராம், அவர் ரிசைன் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம நரட்டோக்கு அந்த ஒரு உருவம் தெரியுது டக்குன்னு. நம்ம நரட்டோக்கு அந்த கண்ணு ஆக்டிவேட் ஆகி அந்த உருவத்தை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இதோட இந்த ஒரு எபிசோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோட கண்டினியூஸ் வேணும்னு நினைச்சிக்கலாம். மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.